ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விமானப்படைக்கு 114 மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் தேவைப்படுது. இதற்காக இந்தியா 2019 வருடம் ஒரு டெண்டரை ரிலீஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இந்த 114 ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களோட விமானங்களை முன்னிறுத்தி வர்றாங்க. அந்த வகையில அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் F-15EX eagle அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த F-15EX eagle2 விமானம் ஒரு அதிநவீனமான விமானம். அமெரிக்கா ஓரிரு வருடங்களுக்கு முன்புதான் அதிக எண்ணிக்கையில இந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தங்களோட விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இது போன்ற அதிநவீன விமானத்தை இந்தியாவிற்கு போயிங் எதற்காக கொடுக்கறாங்க, இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியாவின் MRCA டெண்டருக்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் F-15EX eagle2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன போர் விமானத்தை கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்த F-15EX eagle விமானம் தான் உலகின் ஃபாஸ்டஸ்ட் போர் விமானம். இந்த விமானத்தால மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்க முடியும். அதாவது 3100 km/h வேகத்துல இந்த விமானத்தால பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தால 13.6 டன் எடை கொண்ட பேலோடுகளான மிசைல்கள், பாம்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தால 2200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த விமானம் 1988 அமெரிக்க விமானப்படையில் இணைக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு ராயல் சவுதி ஏர்போர்ஸ், இஸ்ரேல் விமானப்படை, ஜப்பான் விமானப்படை, கொரிய விமானப்படை போன்ற பல்வேறு நாட்டு விமானப்படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 513 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் பங்கெடுத்த பல்வேறு யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த விமானம் பங்கெடுத்த யுத்தங்கள்ல 114 விமானங்களை சுட்டி வீழ்த்தி இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த F-15EX விமானங்கள்ல ஒரு விமானத்தை கூட எந்த நாட்டாலும் சுட்டு வீழ்த்த முடியல. இது இந்த விமானத்தின் செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்த்துது. போயிங் நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்திடம் இந்த F-16EX eagle2 விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதற்கான லைசன்ஸை சமீபத்துல தான் வாங்கியிருக்காங்க. போயிங் நிறுவனத்தின் பல்வேறு விமானங்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா P-8I பொசைடன் விமானங்கள், C-17 குளோப் மாஸ்டர் 3 ஹெவி லிஃப்டிங் டிரான்ஸ்போர்ட் விமானங்கள், அப்பாச்சி AH-64 அட்டாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் சினூக் CH-47 ஹெவி லிஃப்டிங் ஹெலிகாப்டர்கள் போன்ற பல்வேறு விதமான போயிங் நிறுவனத்தின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல இருக்கு. இதுவே ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அதிகமான எண்ணிக்கையில ரஷ்ய விமானங்களை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா ரஷ்ய விமானங்கள்ல ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ காரணமாகவும் இந்தியா தன்னோட விமானப்படையின் வலிமையை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்தியா தன்னோட விமானப்படையில பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாட்டு விமானங்களை பயன்படுத்தினாலும் ரஷ்ய விமானங்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இன்னும் வரும் காலங்கள்ல இந்தியா தன்னோட சொந்த தயாரிப்பு விமானங்கள் இல்லன்னா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கக்கூடிய விமானங்களை கொண்டு ரஷ்ய விமானங்களை ரீப்ளேஸ் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த F-15EX eagle2 விமானம் ஒரு அதிநவீனமான போர் விமானம். அமெரிக்க விமானப்படை சமீபத்துல தான் 144 விமானங்களை தங்களோட படையில் இணைச்சாங்க. இந்த விமானங்கள் அமெரிக்க விமானப்படையில உள்ள F-15C விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாம கத்தார் விமானப்படையும் F-15EX விமானங்களை வாங்க இருக்காங்க. இந்த F-15EX eagle2 விமானங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் சவுத் கொரியா விமானப்படையில் அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தி வர்றாங்க. போயிங் நிறுவனம் இந்த F-15EX விமானங்களை சீனாவால் ஏற்படக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில வடிவமைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்தால
குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹைப்பர்சானிக் மிசைல்கள், ரீடார்கெட்டபிள் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்களையும் இந்த விமானத்தால சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய அபாக்ஸ் விமானங்களையும் இந்த விமானத்தினால சமாளிக்க முடியும். இது போன்ற பல்வேறு விதமான த்ரெட்ஸ்ல இருந்து இந்த விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்கள், அதிவிரைவான ரடார்கள் மற்றும் அதி தொழில்நுட்பம் வாய்ந்த டேட்டா லிங்க்களை போயிங் நிறுவனம் இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த விமானத்தை அமெரிக்க விமானப்படையில் முதல்ல இணைத்ததில் இருந்து பல்வேறு விதமான அப்டேட்டுகளை தொடர்ந்து போயிங் நிறுவனம் செய்து வர்றாங்க. இதன் விளைவா இந்த விமானத்துல அதிகமான எடை கொண்ட மிசைல்கள் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதே போன்று இந்த விமானத்தோட இன்ஜினோட செயல்பாடும் மிக சிறப்பா இருக்கு. அதனால அதிக எடை கொண்ட பேலோடுகளை இந்த விமானத்தால் சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியாவின் இந்த MRCA டெண்டருக்கு உலகின் தலை சிறந்த 7 விமான தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களோட விமானங்களை முன்னிறுத்தி இருக்காங்க. ஆனா இந்த டெண்டர்ல ரஷ்யாவின் சூகோய் 35க்கும் அமெரிக்காவின் F-15EX eagle2 விமானத்துக்கும் இடையேதான் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே போயிங் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு 57 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்லையும் போட்டியிட்டு வர்றாங்க. இந்த டெண்டர்ல பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக அமெரிக்காவின் F-15EX சூப்பர் ஹார்னட் விமானங்கள் போட்டியிட்டு வருது. இந்த டெண்டர்லையும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் முன்னிலையில் இருப்பதா அவங்க சொல்றாங்க. போயிங் நிறுவனம் இந்திய கடற்படையின் டெண்டருக்கு சூப்பர் ஹார்னட் விமானங்களை முன்னிறுத்தினதுனால இந்திய விமானப்படையின் கான்ட்ராக்டுக்கு இந்த F-15EX eagle2 விமானங்களை முன்னிறுத்துவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த விமானத்தோட செயல்திறனை பத்தி பார்க்கலாம். இந்த விமானம் ஒரு மல்டி ரோல் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த விமானத்தை உருவாக்கியது போயிங் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனம். இந்த விமானம் ஒரு ட்வின் சீட்டர் விமானம். இந்த விமானத்தோட நீளம் 19.4 மீட்டர். F-15EX விமானத்தோட விங் ஸ்பேன் 13.04 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். இந்த விமானத்தோட உயரம் 5.6 மீட்டர். இந்த விமானத்தால அதிகபட்சமா 36,700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 129.7 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட 2 F100PW229 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால அதிகபட்சமா மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 3060 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தால 122 கிலோமீட்டர்ல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். F-15EX விமானத்தினால அதிகபட்சமா 3900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 60,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல பல்வேறு விதமான மிசைல்களை பயன்படுத்த முடியும். ஏர் டு ஏர் மிசைல்கள், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் மற்றும் அதிக எடை கொண்ட பாம்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல ஆம்பியர் வெப்பன் ரேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துல 22 ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். F-15EX விமானத்துல இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் ரடார் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டுபிடிப்பதற்கு அட்வான்ஸ் AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு விதமான அட்வான்ஸ் சிஸ்டங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவின் MRCA டெண்டரின் மதிப்பு 15 பில்லியன் முதல் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அதிகமான தொகையை செலவு செய்து வெளிநாட்டில் இருந்து விமானங்களை வாங்குவதை விட இந்த தொகையை உள்நாட்டு விமான தயாரிப்புல இந்தியா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனா தற்போதைய நிலையில இந்தியா ஒரு 2 ஃப்ரண்ட் வாருக்கு தயாராகி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்த விமானங்களை இந்தியா வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் இந்தியா இந்த MRCA கான்ட்ராக்ட் மூலமா வெளிநாட்டுல இருந்து விமானங்களை வாங்குறாங்களா இல்ல உள்நாட்டு விமானங்களை உருவாக்குறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட
நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.